அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் துபாயில் ட்ரெண்டிங்காக போய்த்து கொண்டிருச்ச இஃபா சிக்கன் பற்றி தான் பார்க்க போகிறது. இந்த இஃபா சிக்கன் எப்படி செய்கிறது, அதுக்கு மயோனிஸ் எப்படி ரெடி பண்ணுறது என்றெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கும் இஃபா சிக்கன் பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க. நீங்களும் இதை உங்கள் ரூட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு 4 பாயில் பண்ணின எக் எடுத்துருச்சு. இப்போ இந்த முட்டையை ஒன்றுண்டா கட் பண்ணி அதில் வச்சு மஞ்சள் கருகளை மட்டும் வேறவாக எடுத்துடணும். இப்போ கட் பண்ணி எடுத்த முட்டையை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் ஒரு 5 பல் பூண்டு அதோட 3 சீஸ் எடுத்துருச்சு. நான் உங்களுக்கு வேணுமெண்டா சீஸ் லேஸும் எடுத்துக்கொள்ளலும். அதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி 3 கரண்டி மட்டும் பால் சேர்த்துருச்சு. அதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 கரண்டி கெட்டியான தயிர் எடுத்துக்கிச்சு. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோடனே நான் வீடியோவில் காட்டிய மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துருச்சோனும். இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க. ஏன்டா எங்களோட சிக்கன் ரெடி பண்ண காட்டியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச போகிறேன். இந்த இஃபா சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழுக்கோழி எடுத்துருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு லெக் பீஸ் மட்டும் வேணும்னா லெக் பீஸ் மட்டும் எடுத்து செஞ்சு கொள்ளும். நான் அந்த கோழியை பெருசாக 4 துண்டு கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அடுத்ததெல்லாம் சிறு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த சின்ன துண்டெல்லாம் நான் குச்சியில் குத்தி அதிலே ஃப்ரை பண்ணி எடுக்க தான் வச்சது. இப்போ கோழிக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 கரண்டி தயிர் எடுத்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்துருச்சு. கொச்சிக்கத்தூள் 2 கரண்டி, அதோட சீரகத்தூள் 1 கரண்டி, மஞ்சத்தூள் 1 கரண்டி, கூடவே கார்லிக் பேஸ்ட், உப்பு, புளிக்காக குரக்க பேஸ்ட் எடுத்துருச்சு. அதோடைய கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக 2 கரண்டி மட்டும் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளணும். ஆயில் சேர்த்து நல்லா திக்காக இருக்கின்றால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற அந்த கோழி மேல் அப்படியே பூச போகிறேன். இந்த கோழி நான் தேவையான அளவு கட் பண்ணி அதை நல்லா தட்டி நல்லா கீறி போட்டு தான் வச்சிருச்சு. அப்போ தான் நாங்கள் குக் பண்ணக்குள்ள டக்குன்னு வேகும். இன்னொன்று நாங்கள் பூசின மசாலாவில் நல்லா உறிஞ்சிடும். இப்போ கோழியிட 2 பக்கம் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பூசி எடுத்துக்கொள்ளணும். இப்போ சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அடுத்த கோழி எல்லாம் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சோணும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் மட்டும் ஆகிட்ட 10ண்டா ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஆகிட்ட நான் வச்சு. இப்போ அந்த சிறுசாக வெட்டிருச்சு கோழி துண்டுகள் எடுத்து சின்ன குச்சியில் குத்தி அதெல்லாம் ஓரத்துக்காக்கி வச்சிடிய. வீடியோவில் காட்டுற மாதிரி அதில் நீப்பதாக இருக்குது. எங்களுக்கு வேண்டிய டிசைனில் செஞ்சு கொள்ளையிலும். நான் பெருசாக ஒரு 4 துண்டையும் அடுத்தது சின்ன ஒரு 5 குச்சிக்கு மாதிரி நான் செஞ்சேன். இப்போ ஸ்டஃப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சு பேனில் இடிச்சிய ஈரத்தன்மையெல்லாம் போகும் வரைக்கும் அதை கொஞ்சம் காய விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வச்சோணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே இப்போ நாங்கள் மசாலாவில் பெருட்டி வச்சுக்கிட்ட சிக்கனை ஆட் பண்ணணும்.
நான் பேனில் ரெண்டு சிக்கன் பீசஸ் தான் ஆட் பண்ணது. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தோடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகி வர மாதிரிக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டஃப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டா சரி. இப்போ நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சிருச்சிய மயோனீஸில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு சிக்கன் மேலே போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்ச போகிறேன். நாங்கள் மயோனீஸை போட்ட உடனே அந்த சிக்கனில் மசாலாவால் கொஞ்சமாக எடுத்து அதுக்கு மேலே போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டேன். எங்களோட இஃபா சிக்கன் ரெடி ஆகிட்டேன். இப்போ அடுத்தடுத்த சிக்கனுகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி முதல் செஞ்சது போலயே அதுக்கு மேலே மயோனீஸையும் போட்டு இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளிய. இது மாதிரி நான் எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு எனக்கு மயோனீஸ் கொஞ்சம் மிஞ்சது அதையும் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கொண்ட சிக்கனோட பிறகு தொட்டி தின்னதுக்கு. இப்போ இந்த இஃபா சிக்கன் மட்டும் தனியாக சாப்பிட்டதில்லை, இது கூட பராட்டா வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க.